தட்டை தட்டை அமர்க்கு அழைப்பு வந்தது. அமரலோகம் புறப்பட்டேன் அமரேந்திரன் சபை. அச்சபையிலே 30 கோடி தேவர்கள், 48,000 விசுவார்கள், 1000 கிங்கியர்கள், அஷ்டதிக்கு பாடல்கள் அனைவர் வீட்டிற்கும் அச்சபையில் அமரேந்திரனுக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்? உலகத்தில் மனிதனாக பிறந்தவன் என்று பகுதியாதவன், தன் தாளமன்றி சொல்லாதவன் காலவன், ஒரு பகுதி சொல்லாதவன் உலகத்தில் இருக்கின்றானா? என்ன அறிவித்தான்? இருக்கின்றான். பாருக்கு வருவன் பராமர சகோதரன், நம்மோருக்கு வருவன் நீதிக்கும் நேர்வக்கும் வளவுக்கும் தொழில்நுட்பம் நிற்கான். அயோத்தியாவில் மன்னன் திருச்செங்க வளர்ப்புடன் பரமசீலன் அரிச்சந்திரன் ஒருவன் இருக்கிறான் என்று அறிவித்தான். அரிச்சந்திரன் இருக்கிறானா? யாரவன்? இல்லை. வைகன் பலகன் பராவார விருப்பன் பட்டு நிறையும் பெருகமுள்ள பிள்ளம் கல்வன் கயவன் காமுகன் என்று யான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றபடி மூண்டது. முடிவில் அரிச்சந்திரனானே பெயர் ஆக்குகிறேன் என்று கண்ணனம் கட்டிக்கொண்டு புறப்பட்டேன் புலகம். வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி, இத்திருமலை நாடு வாங்க வந்த காரணம் அரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் ஒன்று வளர்க்கவிருக்கின்றேன். அதற்கு திரவியம் தேவைப்படுகிறது. உன்னிடம் இருந்து பற்றி செல்லலாம் என்று வந்தீர்கள் சுவாமி. அப்படியானால் தாங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று கேட்டார். கூறினேன், மற்ற பாறையின் மீது மனம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் ஆட்சி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சோழாக்கிய உயர்ந்தால் விழுந்ததுமா அப்புறம் வர வேண்டும் என்று கேட்டேன். எடுத்து வந்து கொடுத்தார். யாரும் கொடுக்க முடியாத வரவேற்றை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் பரப்புகிற நீருயரும், நீருயர நல்லுயரும், நல்லுயர குடியுயரும், குடியுயர அவன் குடிகளான் என்று எண்ணி குடியளித்த பயிர்களை விலங்குகளை அழித்து அனைத்து கட்டிகளை கொண்டு விட்டார். இவன் நீதிமானிலும் பணக்காரர்கள் என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்கள் காமங்களுக்கு செற்காதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி திட்டேன் 2 மாதர்களை. விடுத்தேன் அவன் பக்கம். அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அடித்து துரத்தி அவமானப்படுத்தினான். சிங்கம்மார் கட்சித்தேன். நாகம்மாள் சீறி எழுந்தேன். அவன் மணிமா மௌனத்தை பாதங்களை பற்றி பிடித்தார். சுவாமி, என்ன குற்றம் செய்து எதற்காக இப்படி செய்தீர்கள்? அரிச்சந்திரா, நீ செய்த குற்றம் ஒன்றா இரண்டா? சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனது சினம் தெரிய வேண்டும் என்றால் புத்திரிகளை உன்னதமான சட்டமதிகள் பாதிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். பிற மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும்
மதிக்கக்கூடியவன். ஏண்டா சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவன். உத்தமா சூரியபடி ஆளுகின்ற மண்ணை கொள்கின்றேன். கொடுத்தான் தார் பார்த்து பெற்றுக்கொண்டேன். ஹரிச்சந்திரா, தியாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்துவிட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். ஹரிச்சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அதுவும் அடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? எங்கே? திண்டாடினான், திணறினான், கேட்டான். கடல் 48 நாள் தவறு. 2 பிள்ளைகள் கையில் பிடித்துக் கொண்டு காசி மாநகர் வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை, விளையோ விளை என்று அழைத்தேன் அக்கினி தேவனை. காலகட்டமாக உருவத்தை மாற்றினேன். அந்த ஹரிச்சந்திரனை சொந்த முடியும் மைந்தன் தேவராஜன் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். பிறகு கூலிக்காக தன்னையே விலகூறி செல்ல ஹரிச்சந்திரனை தட்டுகை வீர பாகுபாக உருவத்தை மாற்றி அந்த ஹரிச்சந்திரனை விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அந்த 56 தேசத்தை அரசாங்க சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகண்டத்தில் விஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, அந்த குழந்தைகள் மனத்திற்கு தமத்தில் சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? நீ காட்டிற்கு சென்றவன் தான். மறுபடியும் நாட்டினுடைய பாதப்படக்கூடாது. பார்க்கின்றேன். நாகப்பா, நாகராஜா, எப்பொழுது என்ன நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கு தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. காட்சியளித்தது போதும். தேவராசன் உயிரை கொய்துவா. விஸ்வாமித்திரனுக்கு உட்பட